வெல்கம் டு பெஸ்ட் ரூஃப். நம்ம பண்ணிகிட்ருக்க ஒர்க் வந்து மெட்டல் ஷீட் போகிறதுக்கு உண்டான ஃப்ரேம் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். இது ரூஃப் மட்டும் தான் போட போகிறோம், சைடு எல்லாம் ஓப்பன் தான். இன்னொன்று வந்து இது மெட்டல் ஷீட் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, மேலே வந்து சோலார் போட போகிறோம். அந்த சோலாருக்கு வந்து யூபிவிசி பஃப் விட மெட்டல் ஷீட்டே ஓகே, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் லைஃபும் நல்லாயிருக்கும். எல்லா ஷீட்டை கம்பேர் பண்ணும்போது இதுவும் நல்லா லைஃப் இருக்கும். ஃப்ரேம் ஒர்க் முடிச்சுட்டு இது ஷீட்லாம் வந்து இறக்கிருக்கு. இந்த ரெயின் வாட்டர் கட்ரு எல்லாமே பார்க்குறீங்க, அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது ரெயின் வாட்டர் கட்ரு எல்லாமே அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மெட்டல் ஷீட் போட்டிருக்கோம். மெட்டல் ஷீட் வந்து ஆஃப் ஒயிட் போட்டிருக்கோம். அது ஹீட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு மேலே தான் சோலார் பேனல் போடுற மாதிரி இருக்கும். பெயிண்டிங்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும். ஷீட்டு பாட்டம் என்ன கலரோ அந்த லைட் கிரே மாதிரி இருக்கும். அதை மேட்ச் பண்ண மாதிரி லைட் கிரே பெயிண்டிங் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்குமே வீட்டுக்கு என்ன சொல்ல, வெயில் மழைக்கு எல்லாமே ஒரு பாதுகாப்பாக இருக்கும். நமக்கு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வெர்டிக்கல் சப்போர்ட்லாம் 3 இன்ச்சு போட்டிருக்கோம். அந்த சப்போர்ட் வந்து பேரப்பட்ட வாலில் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆங்கர் ஃபாஸ்னர் போட்டு மேலே 2 கீழே 2 சைடில் அப்படி போட்டு ஆங்கர் ஃபாஸ்னர் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இது கீழேருந்தே வரதால் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும். எதுவும் எந்த ப்ராப்ளம், எந்த சைக்ளோனுக்கு எதுவும் ஆகாது. இந்த மாதிரி உங்களுக்கு மெட்டல் ரூஃபிங் பஃப்பு அந்த மாதிரி தேவைப்பட்டதுன்னா கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். ஸ்ட்ரென்த் வைஸ் பக்காவாக இருக்கும். காலம் வந்து 72, ட்ரெஸ்ஸு 50 mm போட்டிருக்கோம், பர்லைனும் 50 போட்டிருக்கோம். சோலார்ன்றதால கொஞ்சம் ஹெவியாக பண்ணியிருக்கோம் நார்மலாக பண்ணுறதை விட. ஏன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வெயிட் வரும். அதனால் கொஞ்சம் அது இல்லாமல் கிளைண்ட்டும் வந்து நல்லா பண்ண சொன்னாங்க, ஹெவியாக போட சொன்னாங்க. இந்த மாதிரி ஒர்க்கு தேவைன்னா கால் பண்ணுங்கள், பண்ணித்தரோம். தேங்க்யூ.